வெண்டைக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெண்டைக்காய் வதங்கிக்கட்டும். வதங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் வெண்டைக்காயில். அப்புறம் அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ தான் குழம்பு விழுவிழுன்னு இருக்காது. அடுத்து அதே பேனில் வெண்டைக்காயை மாற்றிட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன். ஸோ வெண்டைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அடுத்து பெரிய வெங்காயம் அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ தான் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சுற்றி இது பண்ணி நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம்னாச்சும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயத்தை. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணெயில் கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் ஏன் இந்த ஸ்டேஜில் போடுறோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பச்சை மிளகாவும் கரெக்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் சீக்கிரம் இதாகிடும் எண்ணெயில். அதனால தான் பச்சை மிளகாயை வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடுறோம். அப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஈக்குவலாக வதங்கி வந்துடும். இப்போ 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எண்ணெயில் கொதிக்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் இந்த அளவுக்கு நீங்கள் விட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பாத்திரம் வந்து அடி பிடிக்காது. நல்லாவும் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா? இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி வந்து 2 தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி ஊற்றுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் தக்காளி நம்ம 2 போட்டால் போதும். ஸோ அதையும் நம்ம நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக வதங்கிடும். நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஈஸியாக வதங்கிடும். பெருசாக நம்ம கட் பண்ணோன்னா கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கி கிண்டி விட்டுட்டு தூள் உப்பு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். உப்பு சேர்த்து கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் தூக்கி நம்ம இதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய், அந்த வெண்டைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த வெண்டைக்காயில் அந்த உப்பு, அந்த தக்காளி ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் இறங்கும். அப்போ அந்த குழம்பு வந்து அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 10 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த உங்களுக்கு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 10 ஸ்பூனுன்னா சின்ன ஸ்பூனு தான். ஆனால் 10 ஸ்பூன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சின்ன ஸ்பூன் அதில் போட்டிருக்கேன். அதை போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ப்ளஸ் தனி மிளகாத்தூள் உரப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. நமக்கு வெண்டைக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அந்த எண்ணெய் மிதக்குது பாருங்கள். அப்படியே அது பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய வெண்டைக்காய் குழம்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இது செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.